உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரெடிக்ஷன்ஸை நம்ம பார்த்துருக்கோம். வெவ்வேறு விதமான ஒரு கணிப்புகளை வந்துட்டு 2025 அதனுடைய கணிப்புகள் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும், ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும்னு இப்படி 12 ராசிகளுக்குமான நிறைய கணிப்புகளை நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கணிப்பு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பிறந்த தேதியும் மாதம் வருடம் இதை அடிப்படையாக வச்சு இப்போ ஒரு கணிப்புகளை பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா உங்கள் பிறந்த தேதி எடுத்துக்கோங்க, பிறந்த மாதம் எடுத்துக்கோங்க, பிறந்த வருஷம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே கூட்டினீங்கன்னா ஒரு கூட்டுத்தொகை ஒன்று வரும் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் 25 அப்படின்னு ஒரு கூட்டுத்தொகை வந்துச்சுன்னா உங்களுக்கான எண் 7, 11 அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கான எண் 2. இந்த மாதிரி வர்ற கூட்டுத்தொகையை வச்சு தான் வந்து இன்னைக்கான ப்ரெடிக்ஷனை பார்க்க போகிறோம். நம்ம கூட இந்த கணிப்புகளை பகிர்ந்துக்க வந்திருக்கிறாங்க டேரட் கார்ட் ரீடர் சாரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேம். வணக்கம் சார். கண்டிப்பாக இந்த 2025 புத்தாண்டு பிறந்ததுலேருந்து நமக்கான எதிர்காலம் இப்போவாவது நம்மளுக்கு நல்லது நடக்குமா, இனிமேலாவது வாழ்க்கையில் உருப்பற்ற மாட்டோமா, நல்லது நடக்குமா அப்படின்னு ஒரு நிறைய பேத்துக்கு ஒரு ஏக்கம் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் மூலமாக, இந்த கணிப்புகள் மூலமாக மக்களுக்கு உங்களை ஒரு சிறந்த கணிப்புகளை சொல்லுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். பொதுவாகவே டேரட் கார்ட் ரீடிங் பற்றி நம்ம நிறைய இன்டர்வியூஸில் வந்து நாங்கள் பேசியிருக்கீங்க, எங்களுக்கான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்குறீங்க. இதில் பொதுவாக கணிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா வார பலன்கள் சொல்லியிருக்கீங்க, பார்த்துருக்குறோம், பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி வருட பலன்கள்லாம் இதில் சொல்ல முடியுமா மேம்? ஆமாம், தாராளமாக சொல்லலாம். இது என்னென்னா டேரோ கார்ட் ரீடிங்கிறது ப்ரெடிக்ஷன் மட்டும் கிடையாது. ப்ரெடிக்ஷன்றதை தாண்டி கைடன்ஸ், இது ஒரு வழிகாட்டுது. ஸோ இந்தந்த எனர்ஜியில் இருக்கிறவங்க, இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ மேஷ ராசி எனர்ஜியில் இருக்கிறவங்க, அந்த ஒட்டுமொத்த எனர்ஜியில் இருக்கிறவங்களுடைய ஒரு ஜென்ரலாக இந்த வாரம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த எனர்ஜிக்கு நடக்க இருக்குது, ஸோ நீங்கள் இதை இப்படி அமைச்சிக்கோங்க அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல், கைடன்ஸை தான் கொடுப்போம். டேரோ கார்ட் ரீடிங்னால அது ஒரு கைடன்ஸாக தான் நம்ம எப்பவுமே வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வருடத்துக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கைடன்ஸாக இது தாராளமாக பார்க்கலாம். பொதுவாக வந்து நீங்கள் வார பலன்கள் வந்து நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இந்த வருட பலன் சொல்லும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வகையான கார்ட்ஸ் இருக்குமா? ஆமாம் சிஸ்டர். இயர் ப்ரெடிக்ஷனுக்கும் இருக்கும், ரிலேஷன்ஷிப்புக்கும் இருக்குது. இப்போ நெகட்டிவாக இருக்குது என்னோடய லைஃப், அதுக்கு என்ன பண்ணலாம், பரிகாரங்கள், குலதெய்வங்கள், நிறைய கார்ட்ஸ் இருக்குது இதில். ஸோ நம்ம ஒரு ப்ரெடிக்ஷனில் ரீடிங்க்குமே ஒரு கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கார்ட்ஸ் இப்போ நீங்கள் குலதெய்வம்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இந்த கார்டை வச்சு, டேரட் கார்டை வச்சு குலதெய்வத்தை கூட கண்டுபிடிக்க முடியுமா? தாராளமாக கண்டுபிடிக்கலாம். என் கிளைண்ட்ஸே வருவாங்க, என்னோட குலதெய்வம் தெரியல, ஸோ நான் யாரை வழிபட்டால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கார்ட்ஸில் தெளிவாக வந்து காட்டும், இந்த தெய்வங்களை அவங்க வழிபட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டும். ஓகே, ஸோ இந்த வருஷத்துக்கான கணிப்புகள் வந்து பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ராசிகளை அடிப்படையாக வச்சு தான் வந்துட்டு கணிப்புகள் வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம பிறந்த தேதி, மாதம், வருஷம் இதெல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு வந்து கணிப்புகளை பார்க்க போகிறோம். அது முக்கியமாக இன்னொன்று சொல்லணும், லைஃப் பாத் நம்பர் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அஸ்ட்ராலஜி நம்ம பார்த்தாலும் சரி, எந்த ராசி பலன் எது பார்த்தாலுமே, ஜாதகம் பார்த்தாலுமே நம்ம லைஃப் பாத் நம்பரும் வந்து மெயினாக அது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். லைஃப் பாத் நம்பர் தான் இப்போ நம்ம டேட் ஆஃப் பர்த் கூட்டினா ஒரு நம்பர் வருது பார்த்தீங்களா, அதுதான் லைஃப் பாத் நம்பர். அந்த நம்பருடைய இயல்பு தான், அந்த நம்பருக்கு உண்டான இயல்பு தான் நம்மளுக்கும் இருக்கும். ஸோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடக்குமே. ஸோ ஜென்ரலாக அது பொதுவாக எல்லாருக்குமே அந்த நம்பர்ஸை பொறுத்து இருக்கும். ஒருத்தர் வந்து பிறந்த இது ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு ஒன்று வச்சிருப்பாங்க, ரியலாவே ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ எது நல்லா பெஸ்டா ஒர்க் ஆகும் நினைக்கிறீங்க? உண்மையா அவங்க பிறந்த தேதி, அதுதான் ஒரு டைம், எப்போ எந்த நாளில் அவங்க பிறந்தாங்க, ரியலாக எப்போ பிறந்தாங்க, அந்த டேட் ஆஃப் பர்த் தான் வந்து சரியானதாக இருக்கும். ஓகே மேம். ஸோ தேதி, மாதம், வருஷம் இது எல்லாத்தையுமே கூட்டும்போது உங்களுக்கு ஒரு கூட்டுத்தொகையானது வந்திருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அது 1லேருந்து 9க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஏதாவது ஒரு எண்ணாகத்தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு எண்களுக்குண்டான ஒரு தனித்துவம் என்ன, அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, அதில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி மேம்பட போகுது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல வந்து நம்ம 1ஆம் நம்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம திரும்ப ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிவிடுவோம். ஏன்னா கூட்டுத்தொகை 1ன்னு சொன்னோன்னே நான் 1ஆம் தேதி பிறந்துட்டேன் அப்படின்னு நினச்சி யாரும் முடிவு பண்ணிடக்கூடாது. ஸோ அதில் கன்ஃபியூஷனே வேண்டாம். உங்கள் பிறந்த தேதி, மாதம், வருஷம்
இந்த மூணுத்தையுமே கூட்டும்போது உங்களுக்கான கூட்டுத்தொகை வரும். அந்த கூட்டுத்தொகையினுடைய அடிப்படையில் தான் வந்துட்டு நம்ம இப்போ கணிப்புகளை பார்க்க போகிறோம். அந்த கூட்டுத்தொகை 1 அப்படின்னு வந்துச்சுன்னா ஸோ அவங்களுக்கான இந்த 2025ஆம் ஆண்டு அவங்களுக்கான பலன் எப்படி இருக்க போகுது? இந்த ஆண்டு வந்து அவங்களுக்கு எதெல்லாம் கவலைப்பட்டாங்களோ, எந்த விஷயத்துல பொதுவா பொருளாதார ரீதியா பயங்கர பிரச்சனைக்குள்ளாயிருப்பாங்க, இல்லை நிறைய பேர் கடன் சுமை ஏற்பட்டிருக்கும், இல்லை எதிர்பாராத இழப்புகள், பொருள் ரீதியான இழப்புகள், பண இழப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு அவங்களுக்கு வந்து இருக்க போகுது, நம்பர் 1ல் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்குனால அந்த தெய்வம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரச்சனை நீ இருக்கிறியா, ஸோ அதுலேருந்து நான் உனக்கு வெளிக்கொண்டு வரதுக்கு நான் உனக்கு ஒரு ரூட் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்டை வந்து காட்ட போகிறாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல், அந்த ஆன்மீக ரீதியான ஒரு உலகத்துக்குள்ளே அவங்கள வந்து கூட்டிகிட்டு போக போகிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு நிறைய விஷயங்களில் ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்க இருக்கு. ஓகே ஓகே. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் தான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நோக்கி தான் வந்து எல்லாருமே ஓடவும் செய்வாங்க. ஸோ இந்த 1ஆம் எண் கூட்டுத்தொகையில் வந்தவங்களுக்கான பொருளாதாரம் எப்படி இருக்கும்? இந்த பொருளாதாரம் வந்து ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும். ஏன்னா பாஸ்டில் அடிபட்டுட்டாங்க. ஸோ நிறைய போன வருடம் கூட நிறைய அடிபட்டிருப்பாங்க பொருள் ரீதியாக. யாருக்கும் எதுக்கும் நல்லது செய்ய போயிட்டு, காப்பாற்ற போயிட்டு, உதவி பண்ண போயிட்டு இவங்க மாட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால் ஆனாலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதெல்லாம் எனக்கு பத்தாது, அந்த அடி வாங்கின அடிலாம் எனக்கு பத்தாது, நான் திருப்பியும் எதனா ஒன்று நான் போய் நிற்பேன், ஹெல்ப் பண்ணுவேன், இல்லை நான் வந்து யோசிக்காமல் எதாவது பண்ணிவிடுவேன் அப்படின்னு இருப்பாங்க. அந்த மைண்ட் செட் இன்னும் கொஞ்சம் மாறாமல் தான் இருக்கும். பட் இந்த வருடம் ரொம்ப அவேர்னஸாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக, ஏன்னா இதுதான் கடைசி டெஸ்டிங் பாயிண்ட் அவங்களுக்கு. இந்த வருடத்தில் வரக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அப்போ அவேர்னஸாக இருந்து அதெல்லாம் தவிர்த்துட்டாங்கன்னா, மாட்டாமல் இருந்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஃப்யூச்சரானது ரொம்பவே பொருளாதார ரீதியாக ரொம்ப ஸ்டேபிளாக ஆவாங்க. அதனால் இந்த வருடம் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும், ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமாம், அதிக கவனமாக இருக்கணும். ஓகே ஓகே. இவங்களுக்கான வேலை வாய்ப்பு எப்படி மேம் அமையும் இந்த வருஷம்? வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். ஸோ அந்த வேலையில் ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் இது நம்மளுக்கு சரியான வேலை தானா, நம்ம தப்பாக சூஸ் பண்ணி வந்துட்டோமா, இல்லை வேறு ஏதாவது வேலை பார்க்கலாமா அப்படின்ட்டு ஒரு டபுள் மைண்ட் செட்குள்ளே வந்து போவாங்க. ஸோ வேலை ரீதியாக ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக போகக்கூடிய பாதை சரியானதாக தான் இருக்கும், கரெக்டாக தான் போயிட்டுருப்பாங்க. ஆனால் திடீர்னு அவங்களுக்குள்ள யோசனைகள் ஓடும், ஒரு மாதிரி போராக இருக்கே, இல்லை நம்ம தப்பாக சூஸ் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இன்டெசிஷன்ஸ் வந்து இருக்கும் வேலை ரீதியாக. ஸோ வேலை ரீதியாக முடிவெடுக்க முடியாத நிலைமை இருக்கும். சில பேர் தொழில் பண்ணுவாங்க, அதை சார்ந்து கூட முடிவெடுக்க முடியாமல் இருக்கும். அந்த டைம்லலாம் இவங்க ஒரு கிளாரிட்டியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு அப்புறம் முடிவெடுத்தாங்கன்னா நல்லதாக இருக்கும். எப்பவுமே வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக குழப்ப நிலையில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது இந்த வருடம். தெளிவாக இருக்காங்கன்னா முடிவெடுக்கலாம், இல்லைன்னா அந்த மாதிரியான ஒரு உண்மையாக இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட சஜஷன் கேட்டு அதுக்கப்புறம் கூட முடிவுகளை மேற்கொள்ளலாம். ஓகே. ஸோ இவங்களுக்கான இப்போ மாணவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கல்வி எப்படி இருக்க போகுது, ஹையர் எஜுகேஷன்ஸ் எல்லாம் எப்படி அமைய போகுது? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் நடக்கும் அவங்களுக்கு. ஏன்னா இந்த மன ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு. ஒரு தெளிவான மைண்ட் செட்டோடு இருக்க மாட்டாங்க, சடனாக சேஞ்ச் ஆவாங்க. ஒரு நாள் நல்லா படிக்கணும்னு நினைப்பாங்க, நல்லா வந்து ஏதோ அச்சீவ் பண்ண நினைப்பாங்க, இன்னொரு நாள் வந்து அந்த மைண்ட் செட் இருக்காது. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இந்த மோஸ்ட்லி இந்த 1ஆம் நம்பரில் இருக்கவங்களுக்கு மைண்ட் ரீதியான கன்ஃபியூஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால, ஸோ அது இங்கே ஜாப்லேயும் அஃபெக்ட் ஆகும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக அவங்க அந்த கான்ஷியஸ் மைண்ட் செட்டை வந்து கொண்டு வரணும். ஏதாவது ப்ராக்டிசஸ் அந்த மாதிரி பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா படிப்பில் வந்து அவங்க அச்சீவ் பண்ண முடியும். ஓகே. இவங்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கை எப்படி மேம் இருக்க போகுது? இப்போது லவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் திருமணத்தில் போய் முடியுமா? ஸோ ஏற்கனவே திருமணம் பண்ணி கணவன் மனைவியாக வாழக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க? லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் கமிட்மெண்ட் அதை சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இந்த வருடம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ அவங்க பார்ட்னர் சைட்லேருந்தோ இல்லை இவங்க சைட்லேருந்தோ அந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து யாராவது இனிஷியேட் பண்ணிடுவாங்க கமிட்மெண்ட் மேரேஜ்க்கு. ஆல்ரெடி மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா, இவங்க அவங்க பார்ட்னர்கிட்ட மனசில் படுற உண்மைகளை வந்து பேசணும், எதுவும் ஒளிவு மறைய வச்சுக்கூடாது. ஸோ அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நம்பிக்கையுள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இது மாறும். இந்த ஒரு திருமண பந்தம் ரொம்ப நம்பிக்கைக்குரியது, அவங்களுடைய பார்ட்னரும் நம்பிக்கைக்குரியவங்களாக வந்து மாறுவாங்க. பட் அங்கே என்ன விஷயம் அவங்க ஃபாலோ பண்ணோன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கணும் எதாக இருந்தாலும்.
இந்த 1ஆம் எண் கூட்டுத்தொகையில பிறந்தவங்களுக்கான பரிகாரம் என்ன? இந்த வருஷம் இந்த பரிகாரம் பண்ணா ஓரளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் அப்படின்னா? ஸோ இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க, தண்ணியை வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணுறது. ஸோ இப்போ பௌர்ணமியில் தண்ணி வந்து நிலா வெளிச்சத்தில் படுற மாதிரி வச்சுட்டு, ஸோ அந்த தண்ணி வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ணலாம், அவங்க குடிக்கலாம், வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுக்கலாம். ஸோ எதை நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணி அதை வந்து கன்சியூம் பண்ணுறாங்களோ அது கண்டிப்பாக அதில் நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். இன்னொன்று ஹோலி வாட்டர், அவங்கவுங்க ரிலீஜியஸில் இருக்கிற ஹோலி வாட்டர், எதை ஹோலி வாட்டராக அவங்க கன்சிடர் பண்ணுறாங்களோ அந்த ஹோலி வாட்டரை அவங்க வீட்டில் வச்சுக்கிறது, வீட்டில் அப்பப்போ ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது, இவங்களும் அதை கன்சியூம் பண்ணுறது. ஸோ இந்த ஒரு பரிகாரம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதுவும் பண்ண முடியாதவங்க கூட இந்த சுத்தமான நீர்நிலைகள், தெய்வீகமான நீர்நிலைகள் இடங்கள், கோவில் குளங்கள் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃபுல் பாத் எடுத்துகிட்டு வர்றது பெஸ்ட் ரெமெடியாக இருக்கும் அவங்களுக்கு. அப்பப்போ அவங்களுக்கு நெகட்டிவிட்டி கிளென்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த 1ஆம் எண் கூட்டுத்தொகையில பிறந்த நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு குழந்தை பாக்கியம் அப்படின்றத வந்து நிறைய பேர் ஆவலை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. புதிதாக திருமணமானவர்கள், திருமணமாய் ரொம்ப வருஷமா அதுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்க, ஸோ அவங்களுக்கான குழந்தை பாக்கியம் வாய்ப்பு எப்படி இருக்கு? இந்த வருடம் கண்டிப்பாக அவங்களுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம ரிலேஷன்ஷிப் மேரேஜ் வந்து சக்ஸஸ் ஆகும், அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் தான் பார்த்துருக்கோம். ஸோ அதனுடைய லீடே வந்து குழந்தையாக இருக்கும், இல்லை அதனுடைய அந்த அவுட்கமே குழந்தையாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக 1ஆம் எண் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இந்த வருடம் அதிகமாக இருக்கும். அதிகமாகவே இருக்கும், அது பாசிபிள் அதிகமாகவே இருக்கும். இவங்க ஆனால் மன ரீதியாக உடல் ரீதியாக தெளிவாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஓகே. இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மோகமாகவே இருக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த 1ஆம் எண் கூட்டுத்தொகையில் பிறந்தவர்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? கனவை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? இவங்களுக்கு கனவை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் இவங்களே தான் அதை ஸ்பாயில் பண்ணிப்பாங்க. அந்த ஒரு டபுள் மைண்ட் செட்டு தான் அது பிரச்சனையாகவே இருக்கும். அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஆனால் தொடர்ந்து அது முயற்சி பண்ணணும் இல்லையா. ஸோ பாதியிலே வந்து நான் ஏன் இதை அப்ளை பண்ணேன், இது எனக்கானது கிடையாது அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதை கிவ் அப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய டெஸ்டினி வந்து அவங்க அடையலாம். சொந்த வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் எங்களுக்கு இருக்கா மேம்? இந்த வருடம் கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா ஆல்ரெடி இவங்க பண ரீதியான விஷயங்களை மாட்டியிருக்காங்க இல்லையா, அதை சரி செய்யறதுக்கான ப்ராசஸ் தான் இந்த வருடம் வந்து போகும். ஆனால் ஆல்ரெடி வந்து நிலம் வாங்கிட்டேன், நான் வீடு கட்டணும், இல்லை லோன் வாங்கிட்டேன், அந்த மாதிரியான இதில் ஏதோ ஒரு இழுபறி இருக்குன்னா ஸோ அதற்கான சொல்யூஷன் இந்த வருடம் கிடைக்கும். பட் நான் இனிமேல் தான் புதுசாக வாங்க போகிறேன் அப்படின்னா இந்த வருடம் அது கொஞ்சம் டஃப்பாக, அதை பற்றி யோசிக்க வேணாம். ஏன்னா பிகாஸ் ஃபுல்லாக பேக்கப் பண்ணணும், இவங்க ஃபஸ்ட்டு சேவிங்ஸை கொண்டு வரணும், இருக்கிற பிரச்சனையெல்லாம் கிளியர் பண்ணணும், அதை ஃபோக்கஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த 1ஆம் எண் கூட்டுத்தொகையில் பிறந்தவங்களுக்கு 100க்கு எவ்வளோ மார்க் போடுவீங்க? இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அவங்களுக்கு? நான் வந்து ஒரு 60% கொடுப்பேன். ஓகே, 60% ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். ஓகே. ஸோ 1ஆம் எண் கூட்டுத்தொகையில் பிறந்தவங்க ஓரளவு நிதி மேலாண்மை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓஹோன்னு போயிடுவாங்க. ஆமாம், அந்த 40 அதுக்கு தான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்.